ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி வந்து அங்கே ஜெயிலுக்குள்ளே என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சாங்க அது எல்லாத்தையும் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டு இருந்தோடனே எல்லாருக்கும் மனசே கஷ்டமாயிடுது. உடனே நீ அதை பற்றி இனிமேல் நினைக்காதம்மா அப்படின்னோடனே நினைக்காம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. கண்ணை 3 நாளே எனக்கு வந்துட்டு அவங்க வந்து என் தலையில் தண்ணி எடுத்து ஊற்றுனது, நான் தூங்காமல் இருந்தது, அந்த காரமாக உள்ள சாப்பாடை சாப்பிட்டது, இது எல்லாமே தான் எனக்கு நினப்பு வருது. பயமாக இருக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து தமிழ் வந்துட்டு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியை வந்து தூங்க சொல்கிறாரு. நீங்கள் நல்லா தூங்கினாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை போயிடும் அப்படின்னு சொல்லி கார்த்திகை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து காலையில் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சவொடனே என்னன்னு கேட்டாக்கா, தமிழ் எந்திரிச்சு வராரு. இன்னும் சரஸ்வதி எந்திரிக்கலையானோன்னா இன்னும் இல்லை அப்படின்னோடனே அப்போ வசு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு மனசில் வந்து அவங்க சந்தோஷப்படணும், பார்க்குற இடத்துலலாம் சந்தோஷமாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு பழசை ஞாபகப்படுத்தாத அளவுக்கு எல்லாமே வந்துட்டு இங்கே வீட்டில் பார்க்குற பொருளெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும், அப்போ தான் அவங்க மாறுவாங்க. அப்படி இல்லைனாக்கா அவங்க மனதளவில் பாதிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வந்து சரின்ட்டு தமிழ் வந்து நமச்சியை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிட்டு நிறையா குழந்தை ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வந்துட்டு சரஸ்வதி பெட்ரூமில் வந்துட்டு எல்லாத்தையும் குழந்தை ஃபோட்டோலாம் ஒட்டி வைக்கிறாரு. சரஸ்வதி தூங்கி இருந்துச்சோன்னா பார்த்தோன்னா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வா நம்ம வெளியில் போயிட்டு வரலாம், சீக்கிரமே குளிச்சுட்டு ரெடி ஆகி வா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கீழே வந்து சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க. சாப்பாடு வந்துட்டு இப்போ விதவிதமாக வந்துட்டு மீன், மட்டனு, சிக்கனு செஞ்சு வச்சுருக்காங்க. உடனே சரஸ்வதி அதை வந்து சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. என்ன எல்லாருமே சாப்பிடாம என்ன மட்டும் சாப்பிட சொல்கிறீங்க, நீ தானம்மா சாப்பிடாம இருந்த இத்தனை நாள், சரியா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க கோதையும் வசுவும். அந்த நேரம் பார்த்து நம்ம ராகினி அங்கேருந்து வராங்க. அம்மாட்டு எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க அவ்வளோ பிரச்சனை. பாவம் அவங்க சரஸ்வதி உள்ளே இருந்தாங்க. அந்த நேரம் அவர் பாவம் எப்படியாவது உண்மையை வர வைக்கணுமேனு அர்ஜுனை கடத்தி கொண்டு போய் வச்சு அடித்தார்ல. உடனே அவங்க புருஷனுக்காக எப்படி ஓடி போய் தமிழ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போனாங்க. அன்றைக்கி அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்லாட்டி போனாக்கா அவங்க கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வராங்கன்னு தெரில. இவங்களும் கூப்பிட்டு உட்கார வச்சு உபசரிச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் கொஞ்சம் கூட வேஸ்ட்டு. தமிழ் கொஞ்சம் கூட அந்த கோபம் இருக்காதா மனசுக்குள்ளே? அன்றைக்கி வந்துட்டு உன் புருஷனுக்காக வேண்டி நீ வந்துட்டு என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போனியே, இன்றைக்கி வந்து எந்த மூஞ்சை வச்சுட்டு இங்கே வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம். எல்லாருக்கும் நார்மலாக கோவம் வரும்ல. அவங்களும் ஒவ்வொரு வாட்டியும் அர்ஜுனுக்காக சப்போர்ட் பண்ணுறது, ஒவ்வொரு வாட்டியும் அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வர்றது, ஒவ்வொரு வாட்டியும் இவங்க வந்துட்டு கோதைக்கு அப்படியே ராகினியை பார்த்தோன்னே அப்படியே பறக்குது, அப்படியே ரெக்கை கட்டி பறக்கிறாங்க அவங்க. ராகினி யாராவது ஏதாவது சொன்னாக்கா, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு உடனே உட்கார வச்சு ராகினிக்கு சாப்பிட சொல்கிறாங்க. ராகினி நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்றாங்க. இப்போ வந்து இவங்க பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க ராகினி. இப்போ வந்துட்டு அந்த நடேசன் மட்டும்தான் சொல்கிறாரு. கார்த்திக்கும் நடேசன் 2 பேரும் மட்டும்தான். எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேர் மட்டும்தான் சொல்லுவாங்களே, உன் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம், உள்ளே வார்டன் வந்து கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, நீ ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராகினி. அப்போ வந்து கார்த்திக்கு நடேசன் 2 பேரும் தான் சொல்கிறாங்க, உன் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம், உன் புருஷன் தான் அதெல்லாம் பண்ண சொன்னதே, அவங்க கூட கூட்டணி இருந்துக்கிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு உன் புருஷன் தான் உடந்தையாக இருந்தது, எல்லாமே உன் புருஷன் தான் பண்ணது, நீ என்ன இங்கே வந்துட்டு அக்கறையாக விசாரிக்க வந்துட்டேங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் தான் நார்மலாக உள்ளவங்க மாதிரி பேசுகிறது. இந்த தமிழ் அப்பா தியாகியாக இருக்கலாம், இவ்வளோ தியாகியாக இருப்பாங்க, ஐயோ அம்மா தாங்க முடியல அந்த மனுஷனோட அலம்பல். தமிழ் பரவாயில்ல விடுங்க, அது ராகினி வீடு தேடி வந்திருக்கா, எதுக்கு இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. அதை தாண்டி சரஸ்வதி ரொம்ப தியாகி பட்டம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. உள்ளே அம்மா கஷ்டப்பட்டுட்டு வெளியில் வந்திருக்காங்க, அது எல்லாத்துக்கும் காரணம் அர்ஜுன். ஆனாலுமே கொஞ்சம் கூட அப்படியே அந்த கோவத்தை வந்து வெளியில் காட்டாமல் இருக்காங்களாம். அதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் வந்துட்டு ரியலில் நம்ம வந்துட்டு நம்ம சொந்தமாக நம்ம ரியல் லைஃப்பில் இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா? நம்மளுக்கு அந்த கோபம் கொஞ்சமாவது இருக்கும். ஆனால் வந்துட்டு இதை மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்தாக்கா இந்த வீட்டில் நம்ம அர்ஜுன் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ரவுண்டு கட்டிக்கிட்டு அவங்க அக்கா, அவங்க அம்மா, தண்டசோறு மாமா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை மாதிரி வந்துட்டு தமிழை வந்துட்டு எப்படியாவது சரஸ்வதியை உள்ள தண்டனையை வாங்கி கொடுத்துடலான்னு பார்த்தாக்கா ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆயிட்டு. தமிழுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்சோம்னாக்கா கரெக்டாக அவன் ஏதாவது ஒன்று பண்ணி தப்பிச்சு வந்துடுறான். இதை மாதிரி வந்துட்டு ஆயிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது சரஸ்வதிக்கு தண்டனை கிடைக்கலையேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. தமிழ் கஷ்டப்படணும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுங்கிற அந்த இதே வரமாட்டுக்குதே, எப்போ பார்த்தாலும் தப்பிச்சிட்றாங்களேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கலிவரதம் வந்து நம்மளை போட்டு கொடுக்காமல் இருந்தார், அதுவே பெரிய விஷயம், இல்லைன்னா நம்மளும் உள்ளே போயிருக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கலிவரதனை போய் நம்ம அர்ஜுனும் தண்டசோறு மாமாவும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஜெயிலில் போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவர் எங்களை வெளியில் எடு, வெயிலில்னாலும் வெளியில் எடு அப்படிங்கிறாரு. வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க நான் தான் கொலை பண்ணேன்ட்டு, எப்படி வெளியில் எடுக்க முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது,
என்னையும் என் பையனையும் எப்படியாவது வெயிலில் வெளியில் எடு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாரு. சரி நான் வந்து முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அர்ஜுன் வந்துட்டு வெளியில் சொல்லிட்டு வராரு. இது எப்படி வெளியில் எடுக்க போகிறாருங்கிறது தெரில. இப்போ ராகினி வீட்டிலேருந்து நேராக வராங்க. வந்தோடனே இந்த கும்பல் பேசி நிற்கிது. பேசி நின்னோடனே இந்த மாதிரி நான் இப்போ போய் அண்ணியை பார்த்துட்டு வந்தேன், இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, வீடு எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மேகனாவோட மாமா தான் கொலை பண்ணியிருக்காரு. அதை மாதிரி ஆளு கூட டீலிங் வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியை கூட நீங்கள் வாங்குறதெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்களே, இனிமேல் அந்த கம்பெனியெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பிளான் பண்ணாதீங்க, அதை மாதிரி ஆளுங்க கூட பழக்க வழக்கமும் வச்சுக்காதீங்க அப்படின்னு ராகினி வந்து அர்ஜுனுக்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்லி பிள்ளையார் சொல்லியே நம்ம அர்ஜுன் சார் தான் இன்னும் நமக்கு தெரில, ராகினி அம்மாவுக்கு தெரில. அவங்க கூட சேர்மானம் வச்சுக்கிட்டு அவர் கெட்டு போயிடுவாராம். ஐயோ, கேட்கும்போது எனக்கு அப்படியே அப்படி இருந்துச்சு காமெடியாக. ஆனால் அவங்க மாமா வளர்றாரு, எல்லாத்துக்குமே பிளான் போட்டு கொடுத்ததே மாப்பிள்ளை தானே அப்படின்ட்டு. அதை கூடவா ஒரு பொண்ணால் புரிஞ்சிக்க தெரியாது? அவங்க மாமா சொல்கிறாரு எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்ததே மாப்பிள்ளை தானே அப்படின்னு. அதை கூட புரிஞ்சிக்க தெரியாத ஒரு மக்காவாக இருப்பாங்க. ஒரு டாக்டருக்கு படித்த பொண்ணா அவங்க அவ்வளோ மக்காவாக இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எப்படியோ வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தாச்சேன்னு சொல்கிறேன். நான் காதில் உழுவலையா ராகினிக்கு சொல்கிறது? ரெண்டாவது வாட்டி சொன்னால் தான், மற்ற விஷயங்கள்லாம் ஒரு வாட்டி சொன்னால் காதில் விழுவுது. அவர் வந்துட்டு நக்கலாக சொல்கிறதெல்லாம் இவங்களுக்கு காதில் விழுவாதா? இவங்களுக்குன்னு என்றைக்கு அது தெரிஞ்சுக்க போகிறாங்களா பார்க்கலாம், நம்மளும் பார்ப்போம். அது எத்தனை நாளைக்கு ஓடுது இவங்க வண்டிங்கிறத நம்மளும் பார்ப்போம். இப்போ ராகினி வந்துட்டு அதோட சரி சாப்பாடு எடுத்து வைங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ என்னென்னா உடனே இவங்க பேசிக்கிறாங்க. அடுத்து அவங்க உள்ளே அந்தாண்ட போனோடனே இவங்க உடனே பேசிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களாமே, அவங்க சந்தோஷத்தை நீடிக்க விடக்கூடாது அப்படின்னு உடனே அர்ஜுன் சொல்கிறார், அதெல்லாம் நான் விட மாட்டேன், அப்படியே நான் விட்டுற மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணி இப்போ மறுபடியும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுப்பேன், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறாங்கிறாரு. ஏன் அவருக்கு வேறு வேலையே கிடையாதா? வேறு வேலையே கிடையாது அவருக்கு. ஏன் தமிழ் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாரா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதே அவங்க வீட்டு சோறு தான் தின்னுக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன அவ்வளோ துமுறு? தண்டை சோறு திங்கிறே தின்ட்டு போய் தொலையும், அவங்க வீட்டு சொத்தை நீ இப்போ அபகரிச்சிக்கிட்டியா? முடிஞ்சு போச்சு. நீ சாப்பிட்றத சாப்பிட்டு போய்கிட்டாரு, அவங்க எப்படியோ போகிறாங்க, அவங்கள விட்டு போக வேண்டியதானே. எனி டைமும் தமிழை பற்றி யோசிக்கிறதான் உன் வேலையாக இருக்கா? அது தமிழுக்கு எங்கே புரியுது? அவர் தான் எனி டைமும் தங்கச்சின்னு உருகிறாரு. தங்கச்சிக்காக தங்கச்சி புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிட்றாரு தமிழ். அதில் உண்மையாக ரியாலிட்டியாக நம்ம நார்மலாக நம்ம எப்படி இருப்போமோ அதேமாரி இருக்கிறது கார்த்திக்கும் நடேசனும் தான். அவங்க 2 பேரும் தான் வந்து அந்த கோபம் மனசுக்குள்ளே இருக்குது. ராகினி வரப்பெல்லாம் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறது. இந்த தமிழும் வேஸ்ட்டு, சரஸ்வதியும் வேஸ்ட். ஆனால் கோதை அம்மாவுக்கும் ராகினியை பார்த்தோன்னா அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து வேறு பிரச்சனை கொடுக்க போகிறாராம் அர்ஜுன், அடுத்த பிளான் போடுவார். இதையே பார்க்குறது தான் நம்மளோட வேலையாக இருக்குது. நமக்கும் வேலை இல்லாமல் அதை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். உடனே நீங்கள் கேட்குறது தெரியுது, நீ தாம்மா பார்த்துக்கிட்டு இருக்க, நாங்கள் பார்க்குறதே கிடையாதும்மா அப்படின்னு தானே சொல்கிறீங்க. அதெல்லாம் தெரியுது எனக்கு. உண்மையிலே நான் தாங்க பார்க்குறேன். உண்மையிலே எனக்கு தமிழ் சரஸ்வதியும் கொஞ்சம் பிடிக்கும். ஸ்டார்டிங்லலாம் எனக்கு இந்த வசுவோட அம்மா இருந்தாங்களா, சந்திரகலா இருந்தப்பெல்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப பார்க்கும்போதே எனக்கு அவங்க வர சீன்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். இப்போ பார்த்தாக்கா அவங்களையெல்லாம் இல்லாமே ஆக்கிட்டாங்க நாடகத்தில். அவங்க வந்துட்டு அவங்கள நல்லவங்களாக காட்டினாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ தமிழும் சரஸ்வதி முடிவுக்காக தாங்க பார்க்குறேன். உண்மையிலே என்ன முடிவுக்காக பார்க்குறேன் தெரியுமா? இந்த அர்ஜுன் கெட்டவர், இவ்வளோ பிரச்சனைக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு ராகினிக்கு என்னைக்கு தெரியும்? அந்த ராகினிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ராகினியோட முகத்தை பார்க்கணும். ராகினி என்ன முடிவு எடுப்பாங்க அதுக்கு அடுத்தது? ராகினிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ராகினி மன்னிச்சு ஏற்றுக்க போகிறாங்களா, இல்லை வேண்டாம் அர்ஜுனே வேணாம் லைஃப்லன்னு உதறி தள்ள போகிறாங்களா? இது 2ல் ஏதாவது ஒன்று தெரியணும். அதுக்காக வேண்டி தான் இப்போ தமிழ் சரஸ்வதியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் பார்த்தா போதுமா? நீங்களும் பார்க்கணும். நீங்கள் பார்க்காம விட்டாக்கா நான் விட மாட்டேன். அதுக்காக தான் கதையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஒரு பாருங்களேன், கெட்டனம்லாம் எனக்கு திட்டாதீங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் என்ன தான் ஆக போகுதுன்னு. எவ்வளோ இருக்கா ஒரு தப்பு பண்ணாமல் எவ்வளோ காலம் தான் தப்பிச்சுக்கிட்டு போக முடியும்? ஏதாவது ஒரு இதில் மாட்டுவார்ல. ராகினி அர்ஜுன் தப்பானவர் அர்ஜுன் வாயிலேருந்தே கண்டுபிடிக்கிற அன்றைக்கி தான் அந்த அம்மா நம்ப போகிறாங்க. அது வரைக்கும் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்கிறாங்க. அர்ஜுன் நல்லவர் அப்படின்னு. என்றைக்கு அவங்க கண்ணாலேயே அர்ஜுன் பேசுகிறத காதில் வாங்க போகிறாங்களோ அந்த நாளுக்காக தான் நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. நன்றிங்க.